கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா யூதாவின் நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம். யூதா 8, ஜூட் 8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். இவங்க யாரு? சொப்பனக்காரர். யாரு? இந்த 4 காரியத்தையும் சொல்லிட்டு இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் சொப்பனக்காரங்களாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? இவர்களும் 3 காரியம் பண்ணுறாங்க. ஒன்று, மாம்சத்தை அசுத்திப்படுத்துகிறாங்க. 2வது, கர்த்தத்துவத்தை, அதாவது தங்கள் மேலுள்ள அதிகாரிகளுடைய அதிகாரத்தை, ரிஜெக்டிங் த அத்தாரிட்டி, கர்த்தருடைய ஆளுகையை இது பண்ணிட்டு, 3வது அவங்க என்ன பண்ணுறாங்க? பொல்லாதவைகளை பேசுவாங்க. அதாவது மகத்துவங்களை தூசிக்கிறாங்கன்னா என்ன? பொல்லாதவைகளை பேசக்கூடியவங்களாக இந்த 3 காரியத்தை சொல்கிறாரு. பேதுரு தன் நிருபத்தில் எழும்போது 2 பேதுரு 2வது அதிகாரம் 10 சொல்லும்போது, விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூசணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. இவர்களோ பிடிபட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவைகளை தூசித்து தங்கள் கேட்டிலை கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். என்ன அவங்க பூரா என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய மாம்சத்தை அசுத்தைப்படுத்தி எல்லா வேலைகளையும் செய்து இவங்க பயங்கரமான காரியங்களில் போய் நிறுத்த போகிறாங்க. தீத்து 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லும்போது, சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அது பூராமே அசுத்தமாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை சொல்லும்போது, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், எப்படி தீட்டுப்படாதபடிக்கு தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தங்களுடைய மாம்சத்தை அசுத்தப்படுத்தக்கூடிய காரியம் அதை பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிவதற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடிய மக்களா. ஏன்னா நீங்கள் 4வது வசனத்தில் இங்கே யூதா 4வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவங்க தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்ற சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாங்க. இவங்க என்ன? அவங்க கர்த்தருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாத மக்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க? தூசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா யூதா எழுதும்போதே 10வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கவர்களாலே தங்களை கெடுத்து கொள்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன? இவர்கள் பூரா இப்படிப்பட்ட மக்கள், இவர்கள் பூரா யார்? சொப்பனக்காரர்களாகி இவங்க என்ன பண்ணுறாங்க? கனவு கண்டு கொண்டு தங்களுக்கு ஏற்றார் போல தங்களுடைய சரீரத்தை அசுத்தம் பண்ணி கொண்டு கர்த்தருடைய அதிகார மேன்மைக்கு கீழ்ப்படாமல் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இவர்கள் இந்த செய்யக்கூடிய காரியம் நேரடியாக செய்ய மாட்டாங்க. அதனால தான் 4வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறோம்? அவங்க பக்க வழியாக நுழைஞ்சிருக்கிறாங்க. என்ன? இவங்க விசுவாசிகள் போலவே இருப்பாங்க. நம்மளை மாதிரியே பேசுவாங்க, நம்மளை மாதிரியே எல்லாம் செய்வாங்க. ஆனால் இவர்கள் நம்மவர்கள் இல்லை. அதைத்தான் இங்கே தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இவங்க நுழையிறது தந்திரமாய் நுழைந்து கேட்டுக்கு ஏதுவான காரியங்களை சொல்லக்கூடியவர்கள். அதனால தான் இவர்களை சொல்லும்போது என்ன சொல்ல? சொப்பனக்காரர் ஆகிய இவர்கள் என்ன பண்ணுறாங்க? முதல்ல தங்களுடைய மாம்சத்தை கரைப்படுத்தக்கூடிய, மாம்சத்தை அசுத்தம் பண்ணக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவாங்க. என்ன? சுத்தமாக இருக்கிறவனுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும். ஆனால் இவங்க அசுத்தமாக இருக்கிறதுனால என்ன? எல்லாத்தையும் அசுத்தமாக பார்க்கக்கூடியதா, எல்லாரையும் அசுத்தம் பண்ணக்கூடியது. இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு பேர் தங்களுடைய சரீர பிரகாரமாக தங்களை அசுத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்க? கேட்டால் கர்த்தர் என் சொப்பனத்தில் என்கிட்ட சொன்னார், கர்த்தர் என்கிட்ட அதை சொன்னார், இதை சொன்னார் என்று சொல்லி சொப்பனத்தை சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களா? ஆமாம், நிறைய பேர் சொல்கிறாங்க. ஊழியக்காரன் சொல்கிறவனே இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? எனக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் இதை சொன்னார், எனக்கு ஆண்டவர் அதை செய்ய சொன்னார், இதை செய்ய சொன்னார்னு சொல்லக்கூடிய காரியத்தை கேள்விப்படுறோமா? அதே தான்.
ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருடைய அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியாம, கர்த்தருடைய நாமத்தையே தூஷிக்கக்கூடிய காரியங்கள செய்துவிட்டு, கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லக்கூடிய காரியத்த துணிகரமாக செய்யக்கூடிய பாவிகள். அதனால இவர்கள்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப என்ன, யாராவது ஒரு சொப்பனம் பார்த்தேன், ஏதாவது பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, நம்மள பாதுகாப்பதற்கு ரொம்ப தயாராக இருக்க வேண்டும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ கர்த்தருடைய மகத்துவத்தை அசட்டை பண்ணி, ஆம் ஆண்டவரே, மகத்துவத்தை தூஷித்து, மாம்சத்தை அசுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிற இவர்கள் சொப்பனக்காரர்கள். இவர்களிடமிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு நல்ல பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.